تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரில் வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் எல்லோர் மீதும் என்பதும் நின்று நிறுவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் என்கின்ற அழகான வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கின்றான். இஸ்லாத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் யதார்த்தமானது, உண்மையானது. ஏனென்றால் இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். இந்த உலகத்தில் இறைவனுடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்திற்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை. எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை. 950 ஆண்டு காலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய மனைவி குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது அவர்கள்தான் உலகத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்களுக்கு முன்னோடி என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர் இந்த மார்க்கம் பிற மக்களுக்கு சென்றடைவதற்காக 950 ஆண்டு காலம் மிகப்பெரிய தியாகத்தை, அர்ப்பணிப்புகளை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய மனைவி குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்த நூஹின் வம்ராஅத்த லூத்தின். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்னோடி யார் தெரியுமா? இந்த நூஹுடைய மனைவியும் லூத்தினுடைய மனைவியும் அல்லாஹ் சொல்றான். அவன் நபிமார்களுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு இடத்தில் இருந்த அந்த 2 நபர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்னோடி அல்லாஹ் சொல்றான். அதே வேளையில் ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலன் தன்னைதான் கடவுள் என்று உலக மக்களுக்கு வாதிட்டுக் கொண்டிருந்தான். தன்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் பல ஆண் குழந்தைகளை கொலை செய்தவன் ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய உயர்வான இறைவன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை வழங்கினார். இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறைவனை நம்பியவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தெரியுமா?
தன்னை இறைவன் என்று வாதிட்டுக் கொண்டிருந்த ஃபிரௌனுடைய மனைவி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த 2 வசனமும் ஒரே அத்தியாயத்தில் அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடம்பெற செய்திருக்கிறார். இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி அதை யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு நம்மை தேர்வு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை கொள்கையாக வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றக்கூடிய பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இந்த மார்க்கம் குறித்த பல்வேறு கருத்து முரண்பாடுகள். எல்லாரும் ஒரே கொள்கையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பல்வேறு கொள்கை முரண்பாடுகள், வணக்க வழிபாட்டில் முரண்பாடுகள். ஒரு இறைவனை நம்பினோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், ஒரே வேதம் திருமறை குர்ஆன், உலகம் அழிகின்ற வரையிலும் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் உலகம் அழிகின்ற நாள் வரையில் உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரே ஒரு வழிகாட்டி என்று நம்பக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில கொள்கையில் முரண்பாடுகள், வணக்க வழிபாட்டில் முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகள் ஏன் வருகிறது? இதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பலரும் இஸ்லாத்தை குர்ஆனில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்து அவர்கள் விளங்கவில்லை. முரண்பாட்டிற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை சிந்தித்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில, நபிகளார் சொன்ன அடிப்படையில இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க தவறுவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கொள்கை ரீதியிலான முரண்பாடுகள், வணக்க வழிபாட்டில் முரண்பாடுகள். இப்படி நாம் இஸ்லாத்தை கடைபிடித்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய வேதத்தை பற்றி அறியாமல், குர்ஆனை சரியாக புரியாமல், நபிகளாருடைய வாழ்வியல் வழிகாட்டுதலை சரியாக தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய முன்னோர்கள் வழியே மார்க்கத்தின் வழி என்று சொல்லி கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நாளை மறுமையில் நாம் செல்லக்கூடிய இடம் நரகம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நரகத்தில் பல்வேறு மனிதர்கள் புலம்புவார்கள். ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு சென்ற ஒவ்வொரு பாவியும் அவன் ஏன் நரகத்துக்கு வந்தான் என்பதை அவனால் புலம்பிக் கொண்டே சொல்லக்கூடிய அந்த காரணத்தை திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் ஏன் நரகத்திற்கு வந்தார் என்று அவர்கள் சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, இந்த மார்க்கம் குறித்து நாங்கள் சிந்தித்திருந்தால், அதை சரியான முறையிலே செவிமடுக்க வேண்டிய இடத்தில் செவிமடுத்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரகத்திற்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அப்ப நரகவாதிகளுடைய புறம்பல் எதுவாக இருக்குன்னு சொன்னா, உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க்கத்தை சரியாக விளங்கவில்லை, மார்க்கத்தை சரியாக செவிமடுக்கவில்லை, மார்க்கத்தை சிந்தித்து செயல்படுத்தி இருந்தால் நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று நரகவாதியின் புலம்பல் இவ்வாறு இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அதிகமான நரகவாதிகள் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? மக்கள் அதிகமாக நரகத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமான மக்களை நாம் நரகத்திற்கு போடுவோம். காரணம் என்ன? அவர்களுக்கு அறிவிருந்தும் சரியாக அறிவை பயன்படுத்தாதவர்கள், அவர்களுக்கு செவிப்புலன் இருந்தும் சரியான முறையிலே எதை எவ்வாறு செவிமடுக்க வேண்டும் என்று செவிமடுக்காதவர்கள். அப்ப மார்க்கத்தை சரியாக அறிவோடு சிந்தித்து செயல்படுத்தாத பலர்கள் நாம் நரகத்தில் கொண்டு போய் வீசும் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அப்ப இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் கொண்ட கொள்கையை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை மார்க்கத்தின் அடிப்படையில சிந்தித்து செயல்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக நாம் செல்லக்கூடிய நரகம். அப்ப இன்றைக்கு அதிகமான இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளுக்கான காரணம் என்ன? மார்க்கத்தை விளங்கல, சிந்திக்கல. முன்னோர்கள் எப்படி மார்க்கத்தை சொன்னாங்களோ அதே வழியில் நாங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை அவர்கள் செயல்படுத்தியவருடைய விளைவுதான் நமக்குள்ள கொள்கை முரண்பாடுகள்,
வணக்க வழிபாடுகள் வித்தியாசம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய மறுமை வாழ்வு நாசமாகும். நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கி இருந்தாங்க தெரியுமா? மார்க்கம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் கூட குர்ஆன் ஹதீஸில் சரியான முறையிலே சிந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தெளிவுபட்டு அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நல்லவர்கள் யார்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அவருடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அவருடைய பண்பாடுகள் என்ன என்று அல்லாஹ் வரிசையாக சூரத்துல் ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குறிப்பிடுகின்றான். வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் லம் யஹிது அலைஹா சும்ம வ உம்யானா, செவிடர்களாக கூடர்களாக அதில் அவர்கள் விழுந்து விட மாட்டார்கள். சொல்லப்படக்கூடிய செய்தி யாரை பற்றியானது? இறைவனை பற்றியானது. குர்ஆனை பற்றி உண்டான செய்திகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால் செவிடர்களாக கூடர்களாக அவர்கள் நம்ப மாட்டார்கள். இஸ்லாத்திற்கும் இன்னவர கொள்கை கோட்பாட்டுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். இஸ்லாம் அல்லாத இன்னவர மத நம்பிக்கை எடுத்து பாருங்க, சிந்திக்க சொல்லுவாங்க, பல்வேறு ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வாங்க, பல்வேறு நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிப்பார்கள். இவ்வளவு அறிவார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாம் அல்லாத கொள்கையுடையவர்கள் மத நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது, கடவுள் நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது அங்கே அவர்களுடைய அறிவை செலுத்த மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய மனமே அப்படிதான் சொல்லுது, அவர்களுடைய வேத சித்தாந்தங்களே அப்படிதான் சொல்லுது. கடவுளை பற்றி சிந்திக்க கூடாது, மதத்தில் சொல்லப்பட்ட போதனைகளை பற்றி சிந்திக்க கூடாது. அது என்ன சொன்னாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும். இல்லைன்னு சொல்ல நீ கடவுளை மறுத்து விடுவாய் என்றுதான் இஸ்லாம் அல்லாத பல்வேறு மத நம்பிக்கைகள், பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டா கூட நீ கண்மூடித்தனமாக பின்பற்றாத. குர்ஆன் இருக்குதான் பாரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, எந்த நபி மொழி இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து செயல்படாவிட்டால் மறுமையில் உங்களுடைய வாழ்க்கை நாசமாகும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நல்லவர்களுடைய பண்பாடாக அல்லாஹ் எதை சொல்கிறான்னா, மார்க்கம் என்று சொல்லப்பட்டால், இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டால் அப்படியே நம்ப மாட்டாங்க, எடுத்து பார்ப்பார்கள், சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார். இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மார்க்கத்தை விளங்கி அவர்களை செயல்படுத்துகிறார்களா அல்லது கேட்டதையெல்லாம் மார்க்கம் செயல்படுத்துறாங்களா? இபாதத்துகள் இருக்கிறது, நாம தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், இன்னொரு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்கின்றோம். எப்படி கடைபிடிக்கிறோம்? நமக்கு ஆரம்பத்திலே இதை பற்றி சொல்லித்தரப்பட்ட விஷயத்தை அதை அப்படியே பின்பற்றுகிறோமா அல்லது நாம சிந்தித்து மார்க்கத்தை தெளிவுபட்டு குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து நம்ம பின்பற்றுறோமான்னு பாருங்க. அப்படி இருக்காது. மார்க்க அறிஞர்கள் நமக்கு எதை மார்க்கம்னு சொன்னாங்களோ அதை அப்படி பின்பற்றோம். யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் ஏன் வழிவிட்டாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் வழிவிட்டு போனார்கள்? அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் வழிகேட்டில் செல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? மார்க்க அறிஞர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றினாங்க. அவங்க எதை சொன்னாலும் வேத வாக்கு நம்பினாங்க. அதனால் அவர்கள் வெளியிட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தௌராத்தை வழங்கப்பட்டவர்கள், இஞ்சியலை வழங்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வழிகேட்டிற்கான காரணம் என்ன தெரியுமா? இத்தகது அஹ்பாரவும் ஒரு ருஹ்பானவும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ் இறக்கியவருடைய வேதத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மத குருமார்களை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். அவர் சொல்றதுதான் வேதவாக்கு. ஜும்பாவுடைய மேடையிலும் சரி, இன்ன பிற மேடையிலும் சரி, ஆலிம்கள் உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் பின்பற்றுவோம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்களோ இதுபோல அவர்கள் இருந்ததனால்தான் வழிகேட்டில் சென்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறானே. இன்றைக்கு நம்முடைய நிலை அப்படிதான் இருக்குது. மார்க்கம்ங்கிற பேர்ல ஆலிம்கள் என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுறோமே. இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பல்வேறு அனாச்சாரங்கள் பல்வேறு இடங்களில் நடந்தது. மீலாத் என்கின்ற பெயரால், மௌலூத் என்கின்ற பெயரால் அதை சொல்லக்கூடியவர்கள் மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஏதாவது குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க.
ஏழாவது நபிமொழிங்கிற பேர் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்திற்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? யாராவது சொல்லிட்டாங்களா? உலமா கிட்ட போய் கேட்டாங்களா? நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு என்ன ஆதாரம் என்று அவங்களும் குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க. ஹதீஸ்ங்கிற பேரை எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸ்ல இருக்குதா? அவர் சொல்லக்கூடிய விளக்கம் இருக்கிறா? பொருந்தால் யாராவது சொல்லிட்டாங்களா? எதிர்கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. இந்த எதிர்கேள்வி கேட்காதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அவங்க செய்யக்கூடிய பல்வேறு வழிபாட்டு முறைகளை உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் செயல்படுறாமல் விளங்காமலே செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய நபி தோழர்கள் அவர்கள் மார்க்கத்தை எப்படி விளங்கினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டு முறைகளில் ஏதாவது வித்தியாசம் தெரிந்தால் கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம கேள்வி கேட்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம் என்று அந்த நபி தோழர்கள் அப்படி செயல்படவே இல்லை. எந்த அளவுக்குன்னா நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகனின் தலைவன். இவன் மரணிக்கிறான். மரணித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜனாசா தொழு வைக்கிறதுக்காக முற்படுறாங்க. அவருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்துல அவருடைய மகன் ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவருக்காக நீங்க தான் தொழுகை நடத்தணும், ஜனாசா தொழு நடத்தணும், உங்களுடைய ஆடையை தாங்க, அதில் தான் நாங்க கஃன் பதிய போறோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தொழு வைப்பதற்காக முற்படுகிறார்கள். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை தடுக்கிறாங்க. அஹ்ஹர் அன்னி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க யாருக்காக மன்னிப்பு கேட்க போறீங்கன்னு தெரியுதா? யார் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டாரோ, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பயங்கரமான எதிர்ப்பாக யார் இருந்தாரோ அவருக்கு தொழுகை நடத்த முற்படுகிறீர்கள். கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை சிந்தித்து பாருங்க. என்னவெல்லாம் செஞ்சாரு, இஸ்லாமியர்கள் எப்படிலாம் கொடுமைப்படுத்தினார். இதையெல்லாம் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்க அவருக்காக தொழுகை நடத்த போகிறீர்களா? அத்துசல்லி அலைய உபை வகத கால யௌமன் கதா வகதா, அவர் இன்னொரு நாள் என்ன செஞ்சாரு, அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து விட்டதா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை பிடித்து இழுத்து கேள்வி கேட்கிறாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை பொறுத்தவரையில, இவருக்கு நான் துணைக்கக்கூடிய இதை பொறுத்தவரையில அல்லாஹ் எனக்கு இஷ்டம் கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம், நயவஞ்சகர்களுக்காக நீங்க, இறைவனை மறுத்தவர்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடாதீங்க. இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மரத்தன் ஃபலயக்ஃபிருல்லாஹு லஹும். யார் இறைவனை மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து நயவஞ்சகத்தனமாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டார்களோ அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாதீங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் 70 முறை அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு குர்ஆனுடைய ஒரு வசனம். இந்த வசனத்தெல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை தடுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் எனக்கு விருப்பம் கொடுத்திருக்கிறான். நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும், கேட்கவே கூடாதுன்னு சொல்லல, நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் அவரை மன்னிக்க மாட்டேன், 70 வரை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான்னா நான் 70ற்கும் அதிகமாக கேட்கின்றேன், அல்லாஹ் நடனா மன்னிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்களுடைய கருத்துக்களை பொருட்படுத்தாமல் தொழுகை நடத்துறாங்க. தொழுகையை நடத்திவிட்டு சிறிது நேரம் கூட கழிக்கவில்லை. திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். சூரத்துல் 8வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. நீங்கள் இது போன்ற இறைவனை மறுத்து நிராகரித்தவர்களுடைய கபறுகளோடு நிற்க கூடாது. அல்லாஹ் வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இறை நிராகரிப்பிலேயே நிரந்தரமாக இருந்து யார் மரணித்தாரோ அவருக்காக நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது, அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரேடியாக தடையை இறக்கி விட்டார். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய உமர் அவங்க சொல்றாங்க, அஜிப்து பாது, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்த போறாங்களே அவர்களை தடுத்து நிறுத்தி நான் கேள்வி கேட்ட விதத்துல என்னை நானே வியர்த்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
நான் எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல. மின் ஜுராத்தி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துணிவோடு கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் எப்படி வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. நான் துணிச்சலாக ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டேன். ஏன் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட நன்கு அறிந்தவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒவ்வொரு நேரம் இறைச்சி அவர்களுக்கு வருது. அல்லாஹ் ரசூலுஹு ஆலமு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்க விஷயத்தை அவங்கதான் எனக்கு சொல்லித் தரணும். எங்களை விட நன்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவராக இருந்த போதிலும் கூட நபிகளாருடைய இந்த நடத்தை குறித்து நான் கேள்வி கேட்ட அந்த துணிச்சல் இருக்கிற அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குன்னு உமர் அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? தடுக்கல. நீ யார்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க, என்ன இருக்கிற கேள்வி வைக்கிறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்கி இருந்தார்கள். மார்க்க விஷயத்தில் நபித்தோழர்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி துணிச்சலா கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறைய மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஈஸியா ஏமாத்திட்டு போறான். இன்னைக்கு ஆளுங்கள் இலகுவாக மக்களை ஏமாற்றுவதற்கான காரணம் என்ன? மார்க்கத்தை அவங்க என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்ம நம்பிட்டு போறோம். அதனால 7ஆம் பாத்தியா குர்ஆன் ஆதாரம் இருக்குன்றான். அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, 7வது பாத்தியாக்கு என்ன ஆதாரம், 3ஆம் பாத்தியாக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேள்விகளுக்கு 7வது பாத்தியா குர்ஆன் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் தெரியுமா? திருமறை குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்துடைய வசனங்களை எடுத்து பாருங்க. 7 வசனம், அதான் 7ஆம் பாத்தியாவுக்கு ஆதாரம். திரும்ப யாராவது கேள்வி கேட்டாங்களா அவர்கிட்ட? 7வது பாத்தியா 9ஆம் பாத்தியா நீங்க சொல்றீங்க, முதல்ல பாத்தியாவுக்கு ஆதாரம் இருக்கிறா, இறந்தவர்களுக்காக கத்த பாத்தியான்னு ஊதுறாங்கன்னா இதுக்கு என்ன ஆதாரம்? அதிலும் குறிப்பாக 3வது நாள் பாத்தியா, 7வது நாள் பாத்தியா, 40வது பாத்தியா என்ன ஆதாரம் கேட்கப்பட்டா 3வது பாத்தியாவுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? மகரிபுடைய தொழுகை எத்தனை ரக்காத்து? 3 ரக்காத்து, அதான் ஆதாரம். 7வது பாத்தியாவுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாய வசனங்கள் எத்தனை? 7, அதான் ஆதாரம். இதை நான் மெய்யப்ப சொல்லல, இப்படியே சொன்னார்கள். யாராவது திரும்ப எதிர்கேள்வி கேட்டாங்களா? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் சொல்லுங்க. ரசூல் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா? நபிகளாருடைய காலகட்டத்தில் எத்தனையோ நபித்தோழர்கள் மரணித்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மரணித்தார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டு ஷஹீதானாங்க. ரசூலுல்லாஹ் அவளை தூக்கி அடக்கம் பண்ணி வச்சு கபர்ல நின்று அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து ஃபாத்திஹாவெல்லாம் கேட்டா அதுக்கு ஆதாரம் சொல்ல உங்களுக்கு தெரியல. இல்ல, என்ன ஆதாரம் சொல்றாங்க? குர்ஆனுடைய வசன ஆதாரம், 7ஆம் பாத்தியாக்கு என்ன ஆதாரம், 3ஆம் பாத்தியாக்கு என்ன ஆதாரம், நம்பிட்டு போற ஒரு கூட்டம் நம்ப. காரணம் என்ன? குர்ஆனை சரியா வழங்கல. ஏன் ஆலிம்கள் வெளியே கூடாது? என்ன சொன்னா நீங்க கேட்டுட்டு போயிடும். அதுக்கு ஒரு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரவேலர்கள் குறித்து சொல்றான். அவங்க அதிகமா கேள்வி கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு நிறைய சோதனை ஏற்பட்டுச்சு. அதனால நீங்க ஆலிம்கள்ட்ட கேள்வி கேட்க கூடாது, அவங்க என்ன சொன்னா நீங்க நம்பணும். இப்படி எல்லாம் சொல்லி வைத்து மார்க்க தொடர்பே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு சமுதாய மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா உலமாக்கள். அல்லாஹ் மறுமையில நம்ம இடத்துல கேள்வி கேட்பான். எப்படி கண்மூடித்தனமா அவரை பின்பற்றுன? குர்ஆன்ல சூரத்துல் பனூ இஸ்ராயீல் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உமக்கு அறிவில்லாதவற்றை நீ பின்பற்றாதே. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உடைய பார்வை, உடைய செவிப்புலன், உடைய அறிவு அனைத்துக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். நீ ஆலிம்சாவ காரணமா சொல்ல முடியாது. பள்ளிவாசல் அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு அறிவு எங்க போனது? குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பார்த்தாயா? அவர் சொல்லக்கூடிய வசனத்தில் அந்த கருத்து இருக்கிறதா என்று பார்த்தாயா? அவர் சொன்ன அந்த நபிமொழியில் அந்த கருத்து இருக்கிறதா இல்லையா என்று நீ பார்த்தாயா? எல்லாம் கேள்வி வைக்க மாட்டான். அப்ப கண்மூடித்தனமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து பின்பற்றாமல் உலமாக்கள் சொல்வதெல்லாம் வேத வாக்கு என்று பின்பற்றியதனுடைய விளைவு மார்க்கத்துக்குள்ள கருத்து முரண்பாடு, வணக்க வழிபாடுகள் சரியா இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லுங்க, என்ன நான் சாஃபி நான் இப்படித்தான் சொல்லுவேன், நான் அனஃபி நான் இப்படித்தான் சொல்லுவேன் என்று சொல்லி மக்களை, இஸ்லாமியர்களை கொள்கை அடிப்படையிலும் இபாதத்து அடிப்படையிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் குழப்பத்தில் ஆட்டக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இந்த மார்க்க அறிஞர்கள் நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காலமும் மனிதர்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி மக்களை வழிகெடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் வழிகெடுப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்கின்ற குழந்தை மரணித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறாங்க.
அல் ஐனு ததுமு வல் கல்பு யஹ்சுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். இப்ராஹிமே, என்னுடைய பிரிவு என்னுடைய உள்ளம் வெம்புகிறது, என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, என்னால் தாங்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் ரொம்ப வியப்போட அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறத பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அழுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் போதனை செய்யக்கூடியவர், எங்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடியவர், விதியை பற்றி, மறுமையை பற்றி, மோசை பற்றி எல்லாம் எங்களுக்கு பாரம்பரியத்தை நீங்க இப்படி அணுகிறீங்களே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அளவுல மனக்குமுறையில் இருந்த அந்த நேரத்துல மக்கள்கிட்ட ஒரு அறியாமை நிலவுது. என்ன அறியாமை? அன்றைய தினத்துல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள்லாம் சொல்றாங்க, நபிகளுடைய குழந்தையின் மரணத்தால் வானம் துக்கம் அனுஷ்டிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய என்ன மதிப்பு? ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்பு என்ன? நபிகளுடைய குடும்பம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைனா எவ்வளவு பெரிய மதிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால வானமே துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசினாங்க. நபிகளாருடைய காதுக்கு வருகிறது. உடனே வெளியே வந்தாங்க. அந்த நேரத்துல உடனே வெளியே வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர, சூரியனும் சந்திரனும் லா யன்கசிஃபானு லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தி, யாருடைய பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ வருவதில்லை. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. இது போன்று ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இறைவனை பள்ளிவாசலில் சென்று வணங்குங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்கள் என்ன ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கல. அப்ப இன்றைக்கு மனிதர்களுடைய அறியாமையை, இஸ்லாமியருடைய அறியாமையை பயன்படுத்தி இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான சடங்கு சம்பிரதாயத்தை, வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல வழிகெடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதற்கு அடிபட்டு விட்டோம் என்று சொன்னால், கண்மூடித்தனமாக அவர்கள் சொல்வதையெல்லாம் மார்க்கம் நம்மிடம் சொன்ன, கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று, நீங்கள் நரகத்தில் வந்ததற்கான காரணம் என்ன? லவ்குன்னா நஸ்மாஉ அவ் நாக்கிலு, எங்கள் இடத்துல சொன்னார்கள் இதெல்லாம் வழிகேடுன்னு சொன்னாங்க, இது குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னாங்க, இது நபிமொழியில இல்லைன்னு சொன்னாங்க, அதை சரியான முறையில் செவிமடுக்கவில்லை, இவரெல்லாம் வஹாபிகள், இவரெல்லாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லி அவருடைய போதனையை நாங்கள் புறக்கணித்தோம், சிந்திக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் நரகத்தில் கிடந்து புலம்புகிறோம் என்று இறைவன் நரகவாதிகளுடைய புறம்பலை இன்னைக்கு நமக்கு படம் பிடித்து காட்டுவதற்கான காரணம் இது போல நீங்கள் ஆகிவிடாதீங்க. மார்க்கத்தை சிந்தித்து குர்ஆனை விளங்கி அதை கையில் எடுத்து பார்த்து குர்ஆனை படித்து விளங்கி அதன் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிறது. எனவே மார்க்கத்தை, குர்ஆன் சுன்னாவை உள்ளதை உள்ளபடி அதிலிருந்து விளங்கி சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் முன்னே மாற்றி அனுபவிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி, இறைவனுடைய வஹீ என்கின்ற குர்ஆன் சுன்னா இரண்டை அடிப்படையாக கொண்டது. இந்த அடிப்படையை சரியாக உணரவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நம்முடைய எந்த ஒரு இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டார். இன்றைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட ஏராளமான மார்க்கத்தின் பெயரால், வழிபாட்டின் பெயரால் பல்வேறு வழிகேடுகள் மக்களுக்கு மத்தியில இஸ்லாமாக போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து மக்களை வென்றெடுப்பதற்காக நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு செயல் திட்டங்களை வடிவமைத்து அதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரமாக கொண்டு செல்கிறோம். அந்த அடிப்படையில அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற செயல் திட்டம், 10 மாத கால செயல் திட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்கள், சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள் நாம நடத்துறோம். அந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள்ல குர்ஆன் சுன்னாவை நாம் எடுத்துரைப்பதோடு இதற்கு நேர் மாற்றமாக உலமாக்கள் எப்படியெல்லாம் மனிதர்களை குழப்புகிறார்கள் என்பதையும் மக்களுக்கு மத்தியில நாம விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அதன் மூலமாக பல்வேறு மக்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து, குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிந்து தௌஹீதில் இணைந்த மக்கள் ஏராளம். ஒரு நேரத்தில் நாமல் அப்படித்தான் இருந்தோம். மார்க் அறிஞர் எது சொன்னாலும் மார்க்கம்னு கண்மணித்தனமா நம்பிக்கொண்டு இருந்தோம். எப்படி நமக்கு இந்த தெளிவு கிடைத்தது? நடுநிலையாக இவர்கள் பேசக்கூடிய செய்தி என்ன, தௌஹீத்வாதிகள் சொல்லக்கூடியவங்க பேசக்கூடிய செய்தி என்ன, யார் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்றாங்க என்பதை சிந்தித்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு நமக்கு ஏகத்துவம் கிடைத்திருக்கு. அந்த அடிப்படையில ஏகத்துவத்தை விளங்காத பல மக்களுக்கும் இதை எடுத்துரைப்பதற்காக பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்பாடு செய்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ்
நாளை மாலை 5 மணி அளவில் மேலப்பாளையத்தில் பஜார் திரையில் வைத்து ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் பஷீர் ரஹ்மானுடைய கிளையின் சார்பாக இயங்கக்கூடிய மதரசத்துர் ராஷிதாவுடைய பட்டமளிப்பு மற்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில நம்முடைய மாநில தணிக்கை குழு தலைவர் MS சுலைமான் அவர்கள் இணை வைப்பை வேறொருத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பிலும் மாநில செயலாளர் சபீர் அலி MIC அவர்கள் உலமாக்களுடைய உளறல்களும் உண்டத இஸ்லாமும், இன்றைக்கு ஆளுமுகம் எப்படிலாம் உணர்றாங்க, மார்க்கத்தின் பேரால் மக்கள் எப்படிலாம் வழிகெடுக்கிறாங்க, எப்படி இன்னைக்கு மக்கள் இலகுவாக ஏமாந்து போறாங்க என்கின்ற செய்தியெல்லாம் வீடியோ காட்சிகளாக மக்களுக்கு மத்தியில விளக்கக்கூடிய வகையில உலமாக்களின் உணர்வுகளும் உன்னத இஸ்லாம் என்ற தலைப்பிலும் சகோதரர் அன்சாரி அவர்கள் சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நிலை என்ற தலைப்பில் உரை நிறுத்துள்ளார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களை முன்னே மாற்ற முடியுமாறாக வாக்குறுதி.